வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதிர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதிர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன்.
தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியதே. என்னை குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. என்னை சுற்றி வந்த ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்குமென்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்த தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது.
அடியெடுத்து வைத்த எங்கள் வீட்டு பாசமகள் இன்று சற்று முன் ஒப்புரவு என்னும் அருட்சாதனத்தை பெற்றுவிட்டு நற்கருணை என்னும் மூன்றாவது அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் பாசத்துக்குரிய ஞான மீட்பர்களின் தலைமையில் பெற்றோர், ஞான பெற்றோர், உற்றார், உறவினர் இவர்கள் ஏற்றும் மொழி நம் மனங்களில் இறை நம்பிக்கையை பெறப்படும். மௌனத்தை பேசும் ஜபங்கள் வழியாக கடவுளின் இவர்கள் வழிகாட்டும் பெற்றோரை மூன்றாம் திரியை ஏற்ற நேசத்துடன் அழைக்கின்றோம். இவர்கள் ஏற்றும் மொழி பரவசத்தால் நம்மை நிரப்பட்டும்.
இவ்விழா நாயகி பெனிட்டா மரியாவை 5ஆம் படியேற்ற பெருமையுடன் அழைக்கின்றோம். இவள் ஏற்றும் ஒளி அனைவருக்கும் பெருமகிழ்வை
ஒவ்வொரு திருமலை பாஸ்தவ நிகழ்வு வழியா மனித இனத்தின் மீட்பினை நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை அருளையாளரின் வழியாக நம்பிக்கைக்கு நாங்கள் உமது மீட்புடன் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறார். உமது திருமணமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பசியால் வாடிய இஸ்ரேல் மக்களுக்கு வானத்திலிருந்து மன்னா என்ற உணவால் உயிரெழுத்தார் இறைவன். இறைவனின் அன்பை தனிப்பெரும் கருணையை இந்த உணவு அன்று வெளிப்படுத்தியது. இன்று நற்கனை எனும் உணவால் தன்னையே தந்து நம்மையும் பராமரிக்கின்றார் என்ற சிந்தனையோடு இவ்வாசகத்திற்கு செவிகொள்கிறோம். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரத்தை
நாம் ஆன்மீக வாழ்வில் நிலைத்திட ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் நமக்கு நிறைவாழ்வளிக்கும் உண்மையான உணர்வு வானம் என்பதை உணர்ந்தவர்களால் புனித பவுலடியார் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு இடத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வருமுறை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைத்திருவசனங்கள் 23 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராய் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வருமுறை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களின் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்டோர் என்றும் வாழ்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பெனிதா தன்னுடைய வாழ்வில் அடுத்த கட்ட நகர்விற்கு நடந்து செல்கின்ற கடந்து செல்கின்ற இந்த உன்னதமான பொழுதினிலே இன்றைய நாளிலே முதலாக தன்னுடைய இதயத்திலே இயேசுவினுடைய திரு ரத்தத்தையும் இயேசுவினுடைய திரு உடலையும் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். இந்த வேளையிலே இந்த அன்பு குழந்தையை வாழ்த்த வந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் சார்பாக அன்பு குழந்தை பெனிதாவை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எல்லாரும் கைது கொடுத்து எப்போ பார்த்தாலும் பெனிதாவையே குடும்பத்தோடையே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன சொன்னாலும் தெரியுமா, எப்படி சொன்னாலும் தெரியுமா. புதுநண்பர் கிளாஸ்ல மே மாதம் முதல் திரு உணவு வகுப்பு நடந்தது. பெனிதா ஒரு வாரம் லேட்டாக இருந்தாலும் எல்லாருடையும் போட்டி போட்டு குழு வாரியாக பிரித்து கிளாஸ் வச்சோம். அப்போ ஒவ்வொரு நாளுமையும் வினா விடை தேர்வு, எழுத்து தேர்வு, இந்த மாதிரியே நிறைய போட்டிகள்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போ எல்லாமே பெனிதாவை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தார். சின்ன பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி ஃபஸ்ட்டாக வராது அப்படின்னு அவன் அத்தைகிட்ட கேட்டேன், என்னம்மா பெனிதா எப்படி ஒரு வாரம் கிளாஸ் வரல, இருந்தாலும் எதை கேட்டாலும் எங்கிட்டிருந்து கேட்டாலும் பதில் காட்டான்னு சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே பெனிதா இங்கே மட்டுமல்ல, அவர்கள் கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற அந்த பள்ளியிலும் பெனிதா முதல் மாணவியாக தான் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு இறைவன் பெனிதாவை மிக உன்னதமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த நாளிலே அன்பு குழந்தை இயேசுவினுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் தன்னுடைய இதயத்திலே வாழ்ந்திருக்கின்றார். யாரை சொல்றதே தெரியல. அன்புக்குரியவர்களே, இறைவன் இயேசு கிறிஸ்துவின் அந்த உடலை நான் வாங்குகின்ற பொழுது பெனிதா நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசியில் கேள்விகள் இங்கேயும் கேள்வியான நாம் நம்முடைய உடலிலே வாங்குகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் எந்த மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும், இறைவன் இயேசு கிறிஸ்து நம்மிலே வந்து குடிகொள்கின்ற பொழுது நாம் எத்தகையவர்களாக மாறுகின்றோம் என்பதை இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவருமே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்ப குழந்தை பெனிதா இது எத்தனாவது திருவள்ளுவர் சாதனை கொண்டு போற? மூணாவது. ஏற்கனவே என்னென்ன வாங்கியிருக்கீங்க? திருமுழுக்கு, ஒப்புரவு, இப்ப உறுதி குச்சி, நக்கருதி. எல்லாம் நல்லா இருக்கீங்க, இருக்கீங்களா? வெரி குட். அன்புக்குரியவர்களே, அன்பு குழந்தை மூன்றாவது திருவருள் சாதனத்தை தன்னுடைய வாழ்விலே பெற இருக்கின்றார். இந்த மூன்றாவது திருவருள் சாதனம் மூன்றாவது பிறப்பை கொடுக்க போவதாக இருக்கின்றது. எல்லாருக்கும் ரெண்டு பிறவி எப்படி சொல்லாங்க? என்னென்ன பிறவி? ஒன்று மன்னக வாழ்வு, இன்னொன்று விண்ணக வாழ்வு. நாம் மன்னக வாழ்விலே வாழ வேண்டும் என்றால் நாம் உணவை உட்கொள்ள வேண்டும். என்ன உணவு உட்கொள்ள வேண்டும்? சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, தெரியுமா? பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வேற கூப்பிட்டு வேறமா பிரசங்கத்தை முடிக்கிறது அப்படிங்கிற பெரியா. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த மண்டலத்திலே உயிர் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். இது நம்முடைய உடலை ஆற்றல் மிக்கதாக, வலுவூட்டக்கூடியதாக, நாம் அடுத்த கட்ட நகர்விற்கு கடந்து செல்வதற்காக இந்த உணவுகளானது தேவைப்படுகிறது. இது உடல் பசியை போக்கக்கூடிய உணவு. ஆனால் நம்முடைய ஆத்ம பசியை போக்கக்கூடிய ஒரு
வந்துச்சா? சரி, வீட்டில் உட்காந்து படிச்சிருந்தோன்னே. திருமுழுக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளோட பிறப்பு நிலை பாவத்தை நோக்கி நாம் வந்து புது மனிதர்களாக புது படைப்பாக இந்த மண்டலத்திலே பாவ கரைகள் இல்லாமல் வாழக்கூடிய நம்மை வாழ வைக்கின்ற அருள் சாதனம் திருமுழுக்கு அப்படின்னு சொல்றோம். அது வந்து இரண்டாவது பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப மூன்றாவது பிறப்பு எதற்கு வழியாக வருகின்றது என்றால் நம்முடைய ஆத்ம பசி, நம்மளுடைய உடல் பசியை போக்குவதற்கு நம்ம சாதாரண உணவு சாப்பிடுறோம். நம்மளோட ஆத்ம பசியை போக்குவதற்காக நாம் நற்கருணையை வாங்குகின்றோம். சரியா? அப்ப இப்போ எல்லாம் நம்ம சமூகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் அப்புறம் வயசானவங்க இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? சரியா? நற்கருணைக்கு நம்ம அதை ஈடுபடுத்தவே முடியாது. அது எங்கேயோ வந்து சாக்கடை இருந்தாலும் அந்த சாக்கடையில போகிற அவங்க வந்து அது மாதிரியா மாறதை போல அதை விட உன்னதமான நற்கருணையை நாம் உட்கொள்கின்ற பொழுது நாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவாக மாறுகின்றோம். நற்கருணையை நாம் வாங்கின உடனே நம்ம உடலுக்குள்ள யார் வரா? வெற்றிடாமா? யார் வரா? அப்பா வராரா அப்படின்ட்டு போயிட்டார். இயேசு கிறிஸ்து வரார். இயேசு கிறிஸ்து நம்முடைய உடலுக்குள்ள வரார். அப்ப உடலுக்குள்ள வந்தா நம்மள குடிகொள்வது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இயேசுவாக இருக்கணும். இயேசு என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? பிரின்சி இயேசு என்ன பண்ணாரு? தந்தைக்கும் தாய்க்கும் எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து இருந்தார். அப்படியா? எல்லாத்தையும் அன்பு செய்தார். என்னையும் அன்பு செஞ்சார்ல. அன்புக்குரியவர்களே, இறைவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக துன்பங்களை தாங்கிக் கொண்டார். அப்ப இறைவன் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவில் நம்மளோட உள்ளத்துல வர்றப்போ நாமும் துன்பங்களை தாண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த துன்பம் எத்தகைய துன்பம் என்றால் சும்மா சாதாரண துன்பங்கள் கிடையாது. பிறருடைய வாழ்விற்காக நாம் துன்பப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு கதையை வந்து ஒரு விளையாட்டா சோக்கா சொல்லுவாங்க. ஒரு பங்குல புதுநன்மை கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பிஷப் வந்து அந்த வழியா போறார். அப்போ போறப்ப நம்ம பங்குல வந்து புதுநன்மை கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். சரியா? நான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கு ஸ்கூல்ல. அப்போ பேராயர் வந்து இந்த பக்கமா கொடைக்கானல் போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ போற வழியில சரி சமயநல்லூர் அங்கே போய் பார்த்துட்டு போயிடுவோம். இதெல்லாம் அப்படியே அலைவ் ஆக்டிவ் அப்படி இருக்கிறாங்களே. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு செயல்பாடு நடந்துகிட்டே இருக்குது. அப்படி துடிப்பு மிக்க இந்த பங்கை போய் நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு வர வழியிலேயே பெரியாவை பார்த்துறாரு. முடிச்சுட்ட முடியாது. நன்றி. கொடைக்கானலே இருக்கிறதையா தெரியுது. அப்படியே வர வழியில சமயநல்லூர் வராரு. வந்து பார்க்குறப்ப அந்த சைடு மறைக்கல்வி கிளாஸ் சாரி முதல் திரு உணவு தயாரிப்பு வகுப்பு நடக்குது. அப்போ வேகமா வந்து நம்ம பேராயர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். நற்கருணையில யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார். அப்ப ஜெனிகா பதில் சொல்றா. என்ன பதில் சொல்றார்? நற்கருணையில யார் இருக்கிறார் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு ஒரு பையன் என்ன மாதிரியா சுட்டியான பையன் என்ன சொல்றான்? நற்கருணையில அந்தோனியார் இருக்கிறார் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அந்தோனியார் தான் இருக்கிறாரு நற்கருணையில? இல்ல. யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அப்ப பங்கு சமயத்துக்கு கோபம். என்னடா நம்ம ஒரு வாரமா 10 நாளா மாவு கிளாஸ் எடுத்து நற்கருணையில யார் இருக்கிறாருன்னு சொல்லி தந்திருக்கிறோம். இவங்க வந்து அந்தோனியார் இருக்கிறாருன்னு சொல்றானே அப்படின்ட்டு உங்க அப்பாவை கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவை கூப்பிட்டு அப்பா வராரு. வந்துட்டு அவர் என்னமோ ஏதோ ஒரு அம்மா வராரு. வந்துட்டு என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உங்க பையன் போய் கேளுங்க, நற்கருணையில யார் இருக்கிறாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் கேட்ட உடனே அவன் சொல்றான் அந்தோனியார் இருக்கிறாருன்னு சொன்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த அப்பா சொல்றாரு, நான் எத்தனை தடவை
வெரி குட். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய உடலிலே வாங்குகின்ற பொழுது நாம் அவராகவே மாற வேண்டும். இப்ப நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னா, நாங்கள் நம்ம புது நன்மை வாங்கின நாள்ல இருந்து இத்தனை வருஷமா வாங்கிட்டு தானே சாமி இருக்கிறோம், ஆனா எங்கிட்ட ஒரு மாற்றத்தை காணாமே அப்படின்னு வருதா? வரல. வெரி குட். வரலதான் நீங்க அப்படியே இயேசுவாவே மாறி இருந்தீங்கன்னு அர்த்தம். பண்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய உடலிலே வருகின்ற பொழுது நாம் அவராகவே மாற வேண்டும். அவராகவே மாறி பாடல்களின் வழியாக பிறருக்கு நாம் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து எப்ப நற்கருணை ஏற்படுத்தினார்? எப்ப ஏற்படுத்தினார்? ஜூலியனா இறுதி ராவுணவின் போது. அந்த நற்கருணை ஏற்படுத்தின உடனே அவர் சொகுசான மாளிகைக்கு போனாரா? எங்க போனாரு? வெரி குட். கல்வாரி மலைக்கு அவரை அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. அப்ப இப்ப பெனிதா வந்து நற்கருணை வாங்கிட்டு எங்க போறாரா? மண்டபத்துக்கு. வெரி குட். கல்யாண மண்டபத்துக்கு போற பெனிதா. அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த இறுதி நாவுணவை ஏற்படுத்தியவுடன் கல்வாரி மலைக்கு சென்று தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய சதையெல்லாம் பிழிக்க பெற்று நம்முடைய மீட்புக்காக அவர் உயிரையே கொடுத்தார். ஒரு முறை ஒரு பங்குல, இதுவும் சும்மா கதை, உண்மை இல்லைன்னு யாரும் ஒன்றும் நம்பினார்கள். ஒருவர் வந்து நற்கருணை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வாங்க வரவரையெல்லாம் சரியான போதையிலே இருந்து வரையிருக்கிறார். அப்ப தண்ணி அடிச்சுட்டே வரவும் சாமியாருக்கு வந்து ஒரே வருத்தம், இவர் உன்னதமான இயேசு கிறிஸ்துவை வாங்க வராரு, எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டே வராரு, இவருக்கு நம்ம அப்படி தண்ணி அடிச்சுட்டு வரவங்களுக்கு நம்ம நற்கருணை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதா? அவருக்கு புது நன்மையெல்லாம் வாங்கியிருக்காருல்ல, அப்ப கொடுக்க கூடாதா? நீங்க கொடுக்க மாட்டீங்கம்மா? வெரி குட். சிங்கர் பெருமை. வெரி குட். அப்படி நற்கருணை வாங்க இன்று உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக தரப்போகும் எங்கள் அன்பு குழந்தை பெனிதாவுக்காக கொண்டாடுகின்றோம். நீர் ஒருவரே ஆன்மீக பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய ஆன்மீக உணவு என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தந்தர வேண்டும் என்று இறைவா உயிரிழச்சி கொண்டாடுகின்றோம்.
ஒளி மெழுகுவர்த்தி எவ்வாறு தன்னை அழித்து பிறருக்கு ஒளி தருகிறதோ அதேபோல் இன்று இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முதன்முறையாக உண்ணப்போகும் இவ்விழா நாயகி பெனிட்டா மரியா தன் சுயநலத்தை அழித்து பிறருக்கு வழிகாட்டியாக வாழ ஒளியூட்டும் மெழுகுதிரிகளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். மலர் மலர் எவ்வாறு பிறருக்கு நறுமணமும் மகிழ்ச்சியையும் தருகிறதோ அதேபோல் எங்கள் வீட்டு செல்வ மகள் கடவுளுக்கும் மனிதருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நறுமணம் வீசும் மலர் போல் மகிழ்வுடன் வாழ மலர்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். செவி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பிறருக்கு உதவும் இந்த செடியைப் போல எங்கள் வீட்டு பேரரசி இயேசு காட்டிய வழியில் பிறரை நேசித்து பிறருக்கு உதவும் மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த செடியை அர்ப்பணிக்கின்றோம். கனிகள் கனிகள் உண்பவருக்கு மகிழ்ச்சியையும் பலத்தையும் தருவது போல் எங்கள் வீட்டு தங்க மகள் பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் உற்றார் உறவினருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் பலத்தையும் தரும் நற்கனியாக வாழ இக்கனிகளை அர்ப்பணிக்கின்றோம். தேன் தேனீக்கள் முத்தமிடும் மலரின் மடியில் உறங்கும் தேன் இனிமையின் பிறப்பிடம் நோய் தீர்க்கும் நல் மருந்து இயற்கையின் இனிய பரிசு. இத்தேனை போல இனிய குணம் கொண்டவளாய் அனைவரின் மனதிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவளாய் எங்கள் வீட்டு இனியவள் வளர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த தேனை அர்ப்பணிக்கின்றோம். கருப்பட்டி கருப்பாக இருந்தாலும் சுவை மிக்கது. நோய் நீக்கும் சித்த வைத்தியம் தேவையில்லாத தேநீரில் கரைந்து சுவை சேர்க்கும் வித்தகி இந்த கருப்பட்டி போல் மருத்துவ குணம் கொண்டவளாய் நலம் நல்கும் நாயகியாக எங்கள் வீட்டு தங்க மகள் வளர்ந்து வாழ வேண்டும் என்று கருப்பட்டியை அர்ப்பணிக்கின்றோம். புத்தகம் அகன்ற அறிவின் கடல் வாசிப்பவரை உயர்த்தும் படிக்கட்டு அறிவை விதைக்கும் விதை உலகில் சாகா வரம் பெற்றவை புத்தகங்கள். இப்புத்தகங்களைப் போல் எங்கள் வீட்டு தலைமகள் ஞானத்தாலும் கல்வி அறிவாலும் சிறந்து பிறருக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்கக்கூடியவளாக வளர்ந்து வாழ வேண்டும் என்று இப்புத்தகத்தை அர்ப்பணிக்கின்றோம். ஆடை ஆள் பாதி ஆடை பாதி ஆடையில்லா மனிதன் அரை மனிதன். சீருடை தரும் ஒழுக்கம் பட்டுடை தரும் பெருமை எளிய ஆடை தரும் அமைதி அழகிய ஆடை தரும் மகிழ்ச்சி. ஆடை மனிதரின் மாண்பை உயர்த்தும். இந்த சிறப்புமிக்க ஆடை போல் எங்கள் வீட்டு வண்ணமலர் ஒழுக்கம் பெருமை அமைதி மகிழ்ச்சி மனித மாண்பு ஆகியவற்றை சிறந்து விளங்கி வளர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த ஆடைகளை அர்ப்பணிக்கின்றோம். என்னை கடைசி
இருக்கின்றோ. அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரின் பிணைப்பாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் புகழோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்மிடமாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தாயே தந்தை, என்னும் உள்ளது எல்லாம் இறைவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளுமிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதியிடம் உணர்ந்து அழுது சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவும் எக்காலத்துக்கு நிலைத்திருக்கச் செய்தார். நினைப்புகழ்ச்சியின் ஏற்புடை கொடையால் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய அனைவருடைய நீ உம் நம்பிக்கையாளர் கூடவாக வந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். அதனால் ஒரே உயிர் வாழும் மனிதனும் ஒரே நம்பிக்கையுடையவற்று ஒரே பண்பால் இணைக்கப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு அறிவினை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வேறுக்குரிய அருளையாளத்தின் விரும்பி நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்டகத்திலும் உள்ள அனைத்துமை தொழுது வணங்கி புனிதியதோர் பண்பாடுகின்றன. வானோரும் விண்களையும் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதா. இவ்வாறு எங்களாலே உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. மாந்தர்களும் வாழ்வை தர வேண்டும். அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும். கல்வி சிலுவை சார்ந்த எழுதுகிறதாக அப்பத்தை எழுது நன்றி செலுத்தி அதை பிடித்து நம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு சிறந்தற்கு யாரும் இல்லை என்று கூறிய இயேசுவை செயல்படுத்தின் அடையாளமாக கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்கள் படித்து அவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறப்பினை, உயிர்ப்பினை, ஒரு வாழ்வு நம்ம தந்தையை உயிர்ப்பிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று முப்பொழுது தகுந்தவர்களை ஏற்றுக்கொள்ள எனக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குள்ளவர்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பேராலய அந்தோனிசாமி எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவையை சிறப்பாக இன்றைய நாளிலே முதலாக இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் தன்னுடைய இதயத்திலே நாம் இருக்கிற அன்பு குழந்தையை பெரிட்டானை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய இதயத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து குடிகொண்டு அவர் விட்டு சென்று அவருடைய வாழ்வின் விழுமியங்களை தன்னுடைய வாழ்வாகி அன்பை இந்த நல்லுலகிலே பரவக்கூடிய நல்ல குழந்தையாக வாழ வளர உமது அருள் ஆசிரியை நிறைவாக பொழித்து நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்களை வரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகங்களை ஒழுங்கேற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோம் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக அறிவிக்கிறோம். இந்த உலகிலே அன்பினால் சிவன் கனிவுடன் அருளை மன்றாடுகிறோம். அந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் தன்னலம் பேராசை குற்றங்களிலிருந்தும் பிறருடைய நலமான வாழ்வுக்கு எதிராக சென்ற அனைத்து பாவங்களிலிருந்தும் எங்களோடு வாழ்ந்த ஒவ்வொருவரையும் உடன் பிறந்தவராக கண்டு ஏற்று அன்பு கூர்ந்து உயிர்த்து வந்து சான்றுள்ள தடையாக இருக்கக்கூடிய சாலை வரும் சாலமாகும் பெருநகரம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு என் சமூகத்தை இருப்பவர்களே சமூகத்தை சீரழிக்கக்கூடிய குடிப்பவர்களுக்கு போதைகளுக்கு இணையத்தை போதையாக சமூகத்துடைய சாவணமாக விடுதலை எப்பொழுதும் விடுதலை யாத்திரை கலக்கமின்றி நலமாயிருக்குமாறு
என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று மன்மத்திற்கு தூதர்களுக்கு அழைக்கிறேன். எங்களுடைய பாவங்களை திருப்பி எடுத்துள்ளாக ஒரு அன்புமாக மாற வேண்டும் என்ற உள்ளான அந்த ஒருங்கிணைந்ததை ஒவ்வொருவரையும் நோக்கி ஆண்கள் சமத்துவ வழக்கம் மாதமானதை பாதுகாப்பும் நம் வாழக்கூடிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பும் எங்களது உறுதிப்பாடு திருவிழத்துக்கு எங்களுக்கு அமைதியை ஒற்றுமை மகிழ்ச்சியை மனநிறைவு திருவிழா சொல்கிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே. ஆண்டவரே சொல்லப்படியாமை உங்களோட நாம் அனைவரும் நல்வாழ்வு வருவோடு தன்னையே பகிர்ந்து கொடுத்த அந்த தெய்வம் இத்திருப்பதியில் திருவிருந்தின் நடுவில் நம்ம ஒருவரையும் தேடி வருகின்றார். இவரை திருவுணர்வு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் இவருக்கு சான்று வரக்கூடிய வகையில் செயலாற்றி அதனமாக நாம் மறுபடுத்துவதாக பலவர் நம்ம ஒருவரை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோர்
ஓகே. தாயகமே இறைவா, ஆன்மீகமாம் தானத்தால் முதன்முறையாக உறுதிப்படுத்திய மகளை ஆசி வழங்கி வாழ்த்தியவர்கள் அவரும் நாங்கள் நற்செய்தி எடுக்கும் அழைப்புக்கு எப்பொழுதும் உம் திருமகனின் உயிருள்ள சாயங்களால் என்றும் விளங்க செய்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அனைவரோடும் இருப்பாராக. தாயன்போடு அரவணைத்து
வாயாடி பெத்த புல்ல வரப்போற நல்ல போல யாருவ யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி கம்புக்கு வந்து நிப்பா யாருவ
ஜல்லட கண்ணு ஆடு மாடு தள்ளி நின்னு கோலக்காட்டு பொம்மை எல்லாம் தோக்கா திரியுது தொக்கா போட்ட அக்கா பார்த்து காக்கா மிரளுது கும்பல் கூடு மேகம் மழைய பெய்யாதோ கட்டி வச்ச சோகம் கரைஞ்சு போவாதோ முட்டு பறையா வந்து கொண்டாடு கொண்டாடு மினுக்கி மினுக்கி மேலம் மினுக்கி மிடுக்கா நடந்தா தின்னாக்குதா சிலுப்பி சிலுப்பி ஜிகினா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னாக்குதா அன்னக்கிளி அன்னக்கிளி சாஞ்சாடிரா அண்ணனடா மின்னாலிடா முன்ன வந்தாளே புது வெக்கம் வந்து மாமா இப்போ சொக்கி நின்னாரு ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தாலே ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தா ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தாலே ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீபு Habibu, Halamati Habib Vandale, Halamati Habibu, Halamati Habib Vanda, Halamati Habibu, Halamati Habib Vandale, Halamati Habibu, Halamati Habibu. பச்சானே
வாமா வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பில கப்பில கோலு இவ சிங்கல்ல சுத்தின கேளு சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு நெத்திலி நெத்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு நிக்குது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ அம்மணி கியூட் கண்மணி 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 சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ அம்மணி கியூட் கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ கொட்டி கிடக்குது சிக்கி தவிக்குது உள்ளுக்குள்ள ஒரு தாட்டு நீ சிரிச்சுக்கோ என்ன பார்த்து நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன் உன் எக்ஸாம் இப்போ ஆனதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன் உன் எக்ஸாம் இப்போ ஆனதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் வாழ்க வாழ்க மகராசி முடிஞ்சு போச்சு இவராசி நினைச்சு நினைச்சு பெயினாச்சு சொல்லுடி சுத்தரு ஸ்வீட்டா ஹா டா துணைக்கு நான் இருக்கவா தினம் தினம் துடிக்கவா குவைட்டா ஏய் டா இருக்கினா பிடிக்கவா இலக்கணம் படிக்கவா ஸ்டாரி நைட்டில் நான் உன் ஸ்டோரி டைட்டில் நான் மானம் பார்க்காத மேனாகிறேன் நானே போயட்டு எங்க என் டூயட்டு ரொம்ப நாளாக நான் தேடுறேன் சொல்லிடு ஓகே நான் வைக்கிற வெத்தல பாக்க கண்ணுல லாக்க இது கல்யாண சோக்கே மின்னலு ஃபிளாஷ் உன்னை கண்டது நெஞ்சுமே கிராஷ் உள்ளதும் போச்சே கதை திண்டாட்டமாச்சே கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ வாமா வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ அலையாட்டம் வாக்கிங் வரும் சாக்லேட் செலையாட்டம் டஸ்கி 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 ரோஸ் ஹஸ்கி 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 வாய்ஸ் ஊரல் அழகாட்டம் ஊருக்குள்ள ஏஞ்சல் நடமாட்டம் என்ன கட்டி இழுத்தவ நீதானே நானும் இப்போ உனக்கு ஒரு ஃபேன் தானே என்ன வந்து ஒரசுற சாக்குல உயிரில தாக்குற ஹலவர கோல் மீனே எக்கச்சக்க அழகனு நீதானே கொஞ்சம் கொஞ்சம்
நீ மேக்கப் பண்ணா நிலாவில் கர ஒண்ணு உண்டாக்குது கண்ணாட்டி நீ தாண்டி உடையிறனா இங்க உங்க விட்டு நேம் மாடல் மாமனோட பேரங்க சோன பேரோட கட்டாகுது உன்னோட என் லைஃப் செட் ஆகுது உன் ஹார்ட் என்னோட ஹட் ஆகுது ஓடானே உன்னால செட் ஆகுது டின்னருக்கு மொத்தம் ஒரு கப்பு டாக்டருக்கு ஒண்ணு குடி என்ன தப்பு கியூட் பண்ணி குறு குறு பாக்குற குறும்புல சாய்க்கிற எகிறது உன் ஹைட்டு மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி பொட்டாசு வாராசு வல்லாசு மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி நிலவுகள் வரும் அழகே கோடி கவிதைகள் தரும் பொருளே கோடி வரவெல்லாமே ஒரு பிள்ளையானதே சிறு சிறு சிரிப்பெல்லாமே என்னை வாழச் சொல்லுதே கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே நீதான்
கதையா நீ பேச வேணும் உலகத்துக்கே கதவடைப்போ நீயும் நானும் கேட்காமலே உனக்கென தர உயிர் இருக்குது கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என்ன நீதானே எனக்கெல்லாமே என் செல்ல மகனே கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே மலர்ந்தவளே எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீராத என்